இன்னைக்கு வீடியோல என்ன வணக்கம் நான் திரியா பார்த்து நாங்கள் எங்களை வீட்டை அணிக்கல என்ன வீடியோ பார்க்க போகிறேன் திருக்கப்படம் அம்மா சமைச்சு காட்ட போறா அம்மா சமைச்சு காட்ட போகிறா இன்னைக்கு தான் நாங்கள் இதியா வந்து சமைக்க போகுது இதியா இப்படி சமைக்குமே நான் பார்க்க இதியா பார்க்க சமைக்கிறப்போ எப்படி சமைக்கும் இப்படி இப்படி சமைக்குமா இதியா இப்படி சமைக்குமே இன்னைக்கு வந்து அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன சமைக்க தான் பார்க்க போகிறோமே சரி அதுக்கு முன்னே எங்களோட வீடியோவை செக் பண்ணுவோம் சொல்லுவோம் சாப்பிடுங்க கொம்மனுங்க சாப்பிடுங்க பாய் சொல்லுவோம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு கலரை ரிமார்க்கமாக இருக்குது இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து திருக்க மீன் தானே திருக்க மீன் வந்து தரலாமோ இதுக்குள்ள வந்து நான் முதலே உப்பு போட்டு அவிய வச்சேன் நான் வெட்டியெல்லாம் இது வந்து திருக்கையெல்லாம் வெட்டி கழுவிட்டு உப்பு போட்டு அவிய வச்சது சரியோ அவிச்சு போட்டு அப்புறம் அந்த தோல்கள் எல்லாம் உரிச்சிட்டு இதை நாங்கள் எடுத்துட்டு இதுக்குள்ள வந்து மஞ்சளும் போட்டு தேங்காய்ப்பும் போட்டு குழச்சி வச்சிருக்கிறேன் முதலே சரியோ குழச்சி உப்பும் போட்டாச்சு இனி வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சின்ன வேலை தானது இது வந்து வெங்காயம் போட்டு ஒரு பச்சை மிளகாய் அப்படியே கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தான் இதை போட்டு கிண்ட போகிறோம் இங்கே இதை பாருங்க எல்லாம் போட்டு கிண்டுவோம் என்ன இப்போ நாங்கள் சரி ஓகே இப்போ வந்து பாருங்க கடாய் வந்து கொதிச்சு விட்டுது கடாய் இந்த கடாய்க்குள்ள வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா ஒரு கொஞ்சம் தான் செய்ய போகிறோம் நாங்கள் அளவாக தான் செய்ய போகிறோம் இதில் வந்து பெருஞ்சீரகமும் கடுகும் போடுறோம் பாருங்க என்ன பயமில்லை அப்படியே எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் போடுவோம் இல்லையா பாருங்க பறக்காதானே தியா கட்டி இப்போவே எங்கட புள்ள பாருங்க அடுப்பு கட்டிலான்ட்டு பழகுது ஏதியா பயன் தெளிஞ்சிடும் இதுயா வளர்ந்து வர பயன் தெளிஞ்சிடும் பார்த்தீங்களா இதுயா நிற்கிது தானே பயம் இல்லாமல் ஓகே இதுக்குள்ள நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் தியா குட்டி போட்டாச்சு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இல்லை காணும் கொஞ்சம் வரதானே அப்புறம் அதான் கடிபடும் பச்சை மிளகாய் வந்து ஒன்று பட்டி போடுவோம் நாங்கள் கட்டத்தூள் போடுவோம்னா அப்புறம் பச்சை மிளகாய் போடுவோம் என்ன பாரம்பரிய முறையத்தை செய்வோம் பாரம்பரியம் பச்சை மிளகாய் திருக்க மீன் வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் வந்து வறுத்து கொடுக்கலாமே உங்களோட லிதியா குட்டியும் சாப்பிடும் லிதியா குட்டிக்கு நான் வந்து திருக்க மீனில் வந்து பால் கறி வச்சுக்கோம் கூடுதலாக வந்து இந்த திருக்க மீன் நண்டு எல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கூட கொடுக்குறேன் லேஸில் ஒரு தருமே ஆனால் எங்கள்கிட்ட லிதியா குட்டிக்கு நாங்கள் வந்து பழக்கி எடுத்துட்டோமே நம்ம சரி தான் தான் சமைக்கணுமா என்ன சொல்கிறீங்க சொல்ல வந்துடுங்க இல்லை அது ஒன்றும் பறக்க வெண்ணியில் தானே நந்தியா இந்தியா போட்டியில் கிண்ணுவா உஷார் காணாது அப்படியே நாங்கள் உள்ளி சின்ன சீரை உள்ளி எல்லாம் வந்து நிறைய போட்டுறேன் எல்லாத்துக்குமே உள்ளி இதுக்குள்ளேயுமே இருக்குது சின்ன சீரை மிளகு எல்லாமே இருக்குது இல்லையா இந்தியா கிண்டுறதை பார்க்க வதங்காதமாக இருக்கிறக்க ஏன்னா நடுவில் ஒன்றும் இல்லாமல் கரையில் இல்லாத விட்டுக்கிறது கரெக்டாக அம்மா கிண்டதை பார்த்து பழகும் என்ன வாசனை இருக்கு என்னவா இருக்குது அடுப்புல சரியால வந்தாலும் ஒரு களைப்பு வேறுமா ஆனாலும் வீடியோ எடுக்கிறதுக்கு பிள்ளை சப்போர்ட் பண்ணும் என்ன காணுமே அப்பாவுக்கு தானே அப்பாண்ட விருப்பத்துக்கு தான் செய்யும் கொஞ்சம் முன்னாடி என்ன இந்த வதங்காது மேய்கிறது வெங்காயம் பார்த்தீங்கன்னா சரி நல்லதியா லிதியா எல்லாம் பிறப்புதுங்க அப்போ லிதியா இப்போ ஒரு பாட்டு படித்து காட்டுங்க தான் பயப்படி இல்லையாம்மா இல்லை ஆமாம் கொஞ்சம் விடுங்க அப்போ என்ன படிச்சு இன்றைக்கு இது என்ன படிச்ச இன்றைக்கு அப்போ இது உண்மைதான் தெரியுமா எப்போ கேட்டாலும் இது இல்லை சொல்லுது அப்போ உண்மையாக தான் இருக்கு அப்போ பார்த்தோ
ஆ ஆ அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன ஆனால் லிதியாக்கெல்லாம் வந்து இந்த அங்கே சொல்லி கொடுப்பினா அதுக்குரிய விளக்கங்களை வாக்க எங்களுக்கு வந்து சொல்ல தெரியாதானே அங்கே அப்படியே சொல்கிறத வந்து இங்கே சொல்லுவா படிச்சா காணும் சின்ன போயோடு ஒபுபத்துன்னு சொல்லிப்படுதவா லிதி அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு அம்மா அம்மா வருவாளே ஆசை முத்தம் தருவாளே தும்மும் போது 100 என்பாள் பாடுங்க அந்த பாட்டு அந்த பாட்டு இன்னைக்கு போட்டு கிடக்குங்கட இதுல வந்து வாட்ஸ்அப் குரூப்ல பாடமாக்கணுமா அவங்க டீச்சர் எனக்கு வந்து அடிப்பேன் நான் தான் செய்யணும் சின்ன மனுஷி அச்சோ வெங்காயம் ஓடியோ இல்லை இல்லை நீ சரி வந்துட்டு இனி அடுப்பை குறைச்சிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சரி சரி இனி முடிஞ்சு அலுவல் இனி அலுவல் முடிஞ்சு இப்போ பார்க்குற நீங்கள் வந்து பயப்படுவீங்க லிதியாவே அடுப்பு கிட்ட வச்சு இப்படி எல்லாம் விளையாடுறீங்கன்னு சொல்லி ஒரு சேதமும் இல்லை நாங்கள் கவனமாக தான் பார்க்குறோம் இப்போ நாங்கள் வந்து இதுக்கு என்ன செய்ய போகிறோம்டா இது வந்து திருக்கை மீன் திருக்கை மீன் போட்டு கிண்டுங்க மெல்லமாக கிண்டணும் கொட்டுப்படக்கூடா முட்டை தாங்க ஒரு அம்மா கிண்டி எடுத்துலாம் சுரப்பு காணும் திருக்க மீனுக்கு வந்து கூடுதலாக இப்படி தாளிக்க மாட்டேன் வெங்காயம் வந்து பச்சையாக தான் கூடுதலாக செய்கிறவே இப்படி கடிக்குது தன்னை கிண்ட பாரம் எரிக்க போகுது லிதியா நாங்கள் வந்து கொஞ்சம் பாரம் லிதியா தரலாம் லிதியா அதான் சுடப்போது பாருங்க இன்னைக்கா நான் கொஞ்சம் மசிச்சு போட்டு தாரேன் நம்ம பச்சை மணக்கும்புற மஞ்சள் மசிச்சுட்டு தெரியல அதுதான் தெரியுது தியாக்கு அம்மாண்ட முகம் தெரியும் சுடாட்டுக்கு முடுங்க சுடாட்டுக்கு சின்ன மனசு செய்யறவே கேட்பாரு சரி அம்மா கிண்டுறேண்ணா லிதியா தான் இன்றைக்கு முதல் சாப்பிடுமே கொஞ்சம் மிளகு தூள் போட்டுட்டு இல்லை மிளகு போட்டு அடிச்சது தானே லைட்டாக தூள் போடுவோம் என்ன லிதியா கிட்ட விடுங்க தியா குட்டி ஒருக்கா விட்டு தானே நான் பதப்படுத்தி எடுப்பேன் பதப்படுத்தி தனித்தனியாவா உருண்டையா சாப்பிட போறீங்களோ இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க நான் செய்யலையே பச்சை மிளகா எல்லாம் இதுக்கு போட்டேன் உரைக்க போகுது பிள்ளைக்கு அம்மா செய்து வச்சிருக்கிறோம் ரொம்ப இன்றைக்கு வந்து திருக்க மீன் வரை நான் ஒரு நாள் மறக்கல போல கேங்க மறுத்து நான் ஒருக்கா கறி தான் வச்சேன் நான் போல மறுத்து நான் சரி இப்போ லிதியாவுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்க போறேன் நான் சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்லணும் பாட்டுண்ணா சரி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்பாவுக்கு சொல்லுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் எடுக்கிறது தான் பிள்ளை கேக்கு சொல்லணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் குறைக்குதோ குறைக்கலையோ இனிக்குதோ அம்மா வாங்குற பார்க்க பயப்பாங்க அப்படியே அப்படின்னு சாப்பிடுமா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து செய்து கொடுக்கலாம் இதுக்குள்ள இப்போ கூடுதலாக வந்து சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இப்படி வர மாதிரி செய்து கொடுக்கலாமே இந்த முட்டையும் போட்டு செய்யலாம் நாங்கள் வந்து ரிதியாக கொடுத்து சாப்பிடுந்தாங்க பிரச்சனை இல்லை என்னங்க இன்னைக்கு சட்டி காலி அப்பா இல்லை சரி என் பிள்ளை விரும்பி சாப்பிடுது இந்த சாப்பாடு விரும்பி சாப்பிட்றது இருக்கணும் மாக்கு இப்போ சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்லணுமா
ஆளுக்கு பிடிச்சு போட்டு திருக்க மீன் வர சுட்டு போடுதா லிதியா கூடுதலாக வந்து திருக்க மீன் உண்மைக்குமே தான் முதல் தடவை கொடுக்குறேன்னா மெட்ட சுறா இறால் கனவெல்லாம் சாப்பிடுவேன் நாங்கள் கூடுதலாக பார்க்குறாங்கன்னு எப்படி என்னடாப்பா 3 வயசு பிள்ளைக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்களேன்னு சொல்லி நாங்கள் பழக்கிட்டோம் லிதியா குட்டிக்கு என்ன லிதியா குட்டி பிள்ளையா கதைக்கிற ஆக்கள் இல்லை இங்கே இப்ப எங்கட அம்மாக்கள் இப்ப லிதியாண்ட அப்பம்மா எல்லாம் பார்த்தானே என்ன நினைப்பினோம் நேற்று தான் மழை பெய்தது இந்த குளிர் நேரத்தில் இந்த திருக்கைய கொடுக்குறீங்களோ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பேசுவீனம் ஆனா அவாக்கு அப்படி ஒண்ணும் இல்லை ஒன்னும் சேதப்படுத்தாத லிதியா குட்டி இன்றைக்கு சட்டியோட சரி சரி ஓகே இப்ப நாங்கள் ஓகே இங்க பாருங்க எங்கட திருக்க மீன் வேற வந்து எப்படி நாங்க செய்திருக்கிறோம் வந்து வா என்ன வாசம் நல்லா இருக்கு நீ அப்பா சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்லட்டுக்குமே ஓகே இதுதான் திருக்க மீன் வரை முட்டை சரி ரைட் கனடால நீங்கள் என்னிடத்துல சொல்லியிருந்தீங்க ஒரு சாப்பாட்டு சாமான் ஒன்று வேணுங்க தெரியும் நான் இன்றைக்கு அது வேண்டிட்டு வந்தேன் நீங்க வரைக்கும் ஒன்றும் இல்ல இல்லையா ஜோக்கெட்டோட வந்தீங்க அது வச்சிருக்கிறேன் நான் வச்சிருக்கிறேன் சர்ப்ரைஸ் அப்பா சர்ப்ரைஸ் தான் சர்ப்ரைஸ் ஓ சரியோ அது என்னவா இருக்கும் அது வந்து நீங்கள் என்ன வந்து நீங்களாம் சொல்லும் பலாப்பழம் தான் ஒரு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் வட்டி கிரேப்ஸா எஸ் கிரேப்ஸ் சாப்பிடுவோமா அதுவும் இல்லையே கிரேப்ஸ் இல்லை எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க இது நான் மோட்டர் சைக்கிள் இப்போ எங்கட மோட்டர் சைக்கிள் இப்போ மாற்றியே தானே மோட்டர் சைக்கிள் அந்த இதுக்குள்ள வைக்கலாம் டிக்கிக்குள்ள சீட்டுக்குள்ள வச்சு கொண்டு வரலாம் பொருட்கள் வேணும் நாங்கள் கூடுதல் அதுக்கான வச்சுட்டு வரணாங்களே அப்போ இப்போ என்ன பார்க்க சொல்றீங்களா அதுக்குள்ள போய் சரியா அப்போ லிதியா குட்டிக்கு ஜோக்கெட்டு அப்போ என்ன வாங்கிருக்கிறேன் நாங்கள் பார்ப்போம் அப்போ என்ன வாங்கிருக்கிறான்னு பார்ப்போமா இங்கே நிற்குது எங்களோட மோட்டர் பைக்கு இந்த மோட்டர் பைக் வந்து இது வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு கை பக்குவத்துக்குள்ளே வந்துட்டேன்னு சும்மா சைக்கிள் மாதிரி இப்படியெல்லாம் சுழட்டுவேன் நான் லேசாகவே எங்கள் அம்மாவோட போயில நான் வேறுனா காண் லிதியாக்கு சரி அப்போ என்ன இருக்குன்ற நான் பார்ப்போமா 1 2 பெருசா இருக்குமோ சின்னனா இருக்கும் பெருசா தான் இருக்கு என்ன பண்ணிடுங்க பாப்பா கிட்ட கொண்டு வாங்க நான் காட்டுங்க சர்ப்ரைஸ் ஏ அச்சா குட்டி இது என்னன்னு பாத்தீங்களோ நொங்கு நீ வெட்டி குட்டி விடுங்க இது வந்து உண்மையை எதை பற்றி சொல்கிறேன்னா நிறைய சொல்லலாம் இது வந்து நான் இந்த சீசன் வந்ததுலேருந்து நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்னு ஒவ்வொரு முறையும் வந்து காணி எங்கேயாவது காணிகள் இருக்கும் அங்கே தான் நாங்கள் போய் வெட்டி குடிக்கிறோம் நாங்கள் வீடியோவே போடுறாங்க இந்த முறை வந்து அப்படி ஒன்றுமே நாங்கள் போகலைன்னு ஏன்னு சொன்னால் அது ஏறி வெட்டக்கூடிய ஆட்கள் இல்லை அதுங்களுக்கு வெட்டுன்றது கஷ்டம் அதால் வந்து நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன் இவருக்கு இந்த சீசன் முடிய போகுதுங்க இது வந்து ஒரு சீசன் தானே இப்போ எப்படியும் இந்த மாதத்தோடையெல்லாம் முடிஞ்சிருவேன்னு நினைக்கிறேன் அப்புறம் பெனங்காய் வந்துடும் 6 மாதம் ஆடி என்றாலே அப்போ நான் நடுவுலுமே கேட்குறேன் எனக்கு வாங்கித்தாங்கன்னு சொல்லி வெறும் பெருசாக அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் இன்றைக்கு என்ன உங்களுக்கு ரோட்டில் போனாலும் என்ன ஞாபகம் வருதோ கண்டப்புறம் வருது என்ன ஞாபகம் கொடுத்து வச்சேன் நான் தானே அவள் கண்டோடனே ஞாபகம் வந்து வாங்கிட்டேன் அப்ப நீங்களே குடிச்சீங்க நான் குடிச்சு பார்த்து நல்லா இருக்கும்னு பார்க்கத்தான் சீயா அன்றைக்கும் குடிச்சீங்க இல்ல ஒரு கருத்து காட்டுங்க இப்போ நொங்கு கூட ஒரு அகல ஒரு அதை கூட ஒரு தொழிலாக இப்போ அகல் செய்யுது விளையாடு அதுதான் அதான் சரியான கஷ்டமா இருக்கு அப்போ நாங்கள் இன்னும் இப்படி வெளியே விற்கிறோம் வெட்டுற ஆளுக்கு வந்து 3000 ரூபா கொடுத்தா நம்ம வெட்டினதான் நல்லா சொல்லுவீங்க வந்து 150 ரூபா இன்னும் ஒரு சைஸ்ல இருக்கு 50 ரூபா நீங்களே எவ்வளவு காசு நோங்க குடிச்சீங்க எனக்கு 150 ரூபா சைஸ் ஆனா நல்ல வடிவா இருக்கேன்னு இதுதான் பெனங்காய வாரதுன்னு அப்ப சரி எனக்கு நன்றி இந்த வருஷம் வந்து ஒரு நொங்காது குடிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கேன்னு கொடுப்பேன் குடிப்போமே இதே குடியும் இருப்போமே அப்ப நான் கத்தி எடுத்துட்டு இல்லைங்க இதுல வச்சுட்டு நான் தானே குடிக்க போறேன் மேலால வெட்டிய வச்சு சரி சட்டியை விடுங்க கத்தி பார்க்கறதில்ல நம்ம எடுத்துட்டேன் இல்லாட்டி
வெட்ட தெரியும். சரி காட்டுறேன். ஐயோ கடவுள். இந்த நொங்கு வந்து முந்தி வந்து எங்கடா நாங்க இப்பதானே இப்பதான் நாங்க இங்கால இருக்கிறோம். எங்கட அம்மா கண்டிடம் எல்லாம் வந்து கூடுதலா உள் ரோட் சைட் தானே. நாங்கள் காலையில வந்து முந்தி சின்ன நான் இருக்கைகள்ல எங்கட வீட்டுக்கு முன்னால பின்பக்கம் எல்லாம் காணி தான் காணி எல்லாம் கூட இருக்குது. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா புட்டியவே நாங்க போயிடுவோம் வேலைக்கே போயிடுவோம். என்ன எங்களுக்கு பிளாங்கும் கொஞ்சம் பாருங்க அந்த கதையை. அவன் நினைப்பு என்னண்டா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தான் சொல்றதுதான் சரி. அதான் வேண்ட இது இது வெட்டும் கத்தி. கத்தி வெட்டினா என்ன வரும்? வெட்டினா ரத்தம் வரும். ரத்தம் இது அம்மா வெட்டு கத்தி விட்டுட்டு வெட்டி விடும். அப்ப முந்தியெல்லாம் நாங்கள் வந்து காலையிலேயே வேலைக்கு போயிடுவோம் நாங்கள். ஓமம்மா தயவு செய்து கொஞ்சம் பேசாம இருங்கோம்மா, வாயை மூடிக்கொண்டு விட்டுட்டான் கையெல்லாம். சரி அப்ப நாங்கள் பனங்காணிக்கு போய் புட்டியவே நொங்கு பொறுக்கி சில நேரம் இப்படி பல்லால கூட இஞ்சி குடிப்பேன். வேணான்னு சொல்றேன் எனக்கு நொங்கு வெட்ட தெரியுமான்னு சொல்றாரு. சில நேரத்தில் அப்படி கூட இச்சு குடிப்போம். அதெல்லாம் என்ன டேஸ்ட் தெரியுமா? அப்படியெல்லாம் காலையிலே வேலையை போடுறாங்களா. நாங்கள் நேரஞ்சல்ல போனா என்ன கொடுமை. அப்ப வேலைக்கே நாங்கள் போறாங்கன்னு சொன்னா மாடு வந்து அப்புறம் எல்லாத்தையும் பாய் வச்சிருமெண்டு தான் போறாங்க வேலைக்கு போய். அப்படியெல்லாம் எடுத்து குடிக்கிறது அந்த அனுபவம் தான் இந்த கத்தியால வெட்டிருந்தாருங்க. நான் என்ன செய்வோம் நெஞ்சில வச்சுக்கொண்டா வெட்டுறது முந்தி. ஆனால் இந்த கடையில் விற்கிறார்கள் வந்து இப்படி வெட்டா என்னமே நாங்கள் இப்படி சீவி நான் கையில் வச்சு நான் வெட்டி காட்டுறேன். இந்த குறும்பை வந்து ஆடு மாடு வளர்க்குறாக்கள் வெட்டி போடுவேன். அந்த வடிவான 3 கண் 2 கண்ணை வெட்டி முதல் 2 கண்ணை வெட்டுறது பறக்கு. ஆனா இந்த நொங்கு வந்து சரியா தாழ்ப்பமா இருக்குமெண்டா நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த நொங்கில் ஒரு இதொன்று இருக்கு, குடிச்சிட்டீங்க சொல்லுங்க. நான் குடிக்க கொண்டாந்தேன், நீங்கள் குடிச்சு தான் சொல்லுவோம். அப்படி சரி ஓகே நான் சொல்கிறேன். இது அம்மா நொங்கு குடிக்கிற பாருங்க அப்படி குடிக்க போகிறான்ட்டு மனவுல ஆசையாக இருக்கு தெரியுமா வாயில் பட கொஞ்சம் பிள்ளை குடிக்க ஒரு விருப்பம் இருக்குமே. அந்த டேஸ்ட் குடிங்க பிள்ளை குடிங்க. நான் கணக்கு குடிக்கிறேன்னா போய் மரத்தில் பிடிச்சி வெட்டியானே ஆகணும். ஆனால் இது வந்து இந்த என்னன்னு சொல்ற தூண்ட விடுற மாதிரி கிடக்கு எனக்கு. என்ன அச்சா இந்த பிள்ளைங்க இருக்குதப்பா. உண்மைக்குமே நல்ல ஊர் நொங்கு தான். கணக்கான இனிப்பு, இதை விட இனிப்பும் இருக்குது. நான் குடிச்சவங்க கொஞ்சம் இனிப்பு காணாம கிடந்தது. இது இனிப்பு போடாது இல்லை கணக்கு இனிப்பு இல்லை கணக்கு. நொங்கு குடிக்கிறவா எப்படி நல்லா இருக்கு. ஆனா சரியா தாழ்ப்பமே இல்லைங்க. தாழ்ப்பமே இல்லை. ஒன்று குடிச்சிட்டீங்க தாளம் பரவாயில்ல தானே. அப்புறம் உங்களோட கை விரல் போகுது உள்ளுக்கு. என்ன சத்தம் வைக்கல சத்தம் கேட்க போகுது. என்ன டேஸ்ட் ஆக தெரியுமா? என்ன இப்ப நீங்க பனங்காணி கூட்டிட்டு போதான் போறோம். என்ன டேஸ்ட் ஆகு. வித்யா குட்டி வேணாம் பண்ணுறே எனக்கு வாட்சி போட்டு 3 கண்ணு விட்ட விட்ட இந்த துண்டை இருக்க விட்ட இப்பதான் வாங்க சுவா பிடிபடுது. இந்த பிள்ளைய குடிக்க தெரியும் நல்லா இருக்கு. சூப்பர். குடிச்சு முடியதான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். நன்றி. வந்து சில இடங்களை போட்டுனா சீக்கிரமா வந்துருவேன். இல்ல இல்ல இது நெல் நோங்கு பார்க்க தெரியாது. அடுத்த கண்ணை மட்டும் சில நோங்கு அதில் வந்து கூடுதலாக சீக்கிரம் தன்மையா போயிடும். உங்களுக்கு இல்ல நான் குடிச்சிட்டேன். நான் ஒரு நோங்கு தான் பண்ணி குடிச்சேன். கொஞ்சம் அந்த குட்டி நோங்கு சும்மா அது சும்மா 2 கண்
அது டிஸ்கவுண்ட். ஸோ அம்மா குடிக்கிற சத்தம் மெக்கிலோட்டே உழுவா போகுது. மெக்கு மேலே போட்டிருக்கேன். குடி அப்படி ரசிச்சு குடிக்கும். அந்த பிள்ளை குடிக்காதாமுங்க. குடிங்க புரிஞ்சுருங்க அம்மா மாதிரி பாருங்க கொஞ்சம் நிறைவேறத்துக்கொண்டு ஆசை விளப்புற அழுதியா இந்த கையால் இப்படி எடுக்கும். நல்லா இருக்கு. நன்றியா. பாருங்க எங்களோட ஊர்லயே குடிக்கலாம், ஆனாலும் மேல் முடியாம இருக்கு. சொல்லுங்க 1000 காக்கள் இல்லைன்னா முடிச்சு கொள்ளலாம் ஊடியோ. ஓகே சந்தோஷம் சந்தோஷம். கொஞ்சத்துக்கு சின்ன பிள்ளையா மாறிட்டு வாயில் எல்லாம் பிரட்டிக்கணும். கொஞ்சம் வேறங்க 3 காலை என்னங்க குடிச்சாச்சு. நல்ல கண்ணே மூன்று நல்ல கண். சரி ஓகே சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கட்டாயம் வெளிநாட்டு உறவுகளுக்கு வந்து நொங்கண்டாலே உடனடியாக இந்த ஜூலை மாதம் வந்து வர மாதம் உண்மையாகவே வடிவா சொல்லலாம். பிணங்கா காலம் ஆடியோனாலே இப்படி விலையா விற்கிறதுக்கான காரணமே முடிய காட்டம் வந்துட்டு கூடுதலாக வந்து இந்த வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வந்து கூடுதலாக இங்கே உள்ள ஆக்களோட என்ன விருப்பமாக இருக்குதானே. சரி வந்து கூடுதலாக வேண்டி குடிப்பாங்க. இன்றைக்கு நான் குடித்து பார்த்தாலே ஆசைப்படுவேன். அங்கே கண்ணோட எல்லாம் வேண்டி குடிப்பேன். ஞாபகம் இல்லை. ஆனால் நானுமே இது வெளிநாட்டிலேருந்து வந்து குடிக்கிற மாதிரி தான் கிடக்குது. லைட்டாக நினைச்ச மாதிரி கிடக்குது. ஆனால் பரவாயில்ல சந்தோஷம். 12 வருஷம் பண்ணாலும் குடிப்பேன் நாங்களே. காணிகள் இல்லை தானே இங்கால இல்லை, அதால் இங்கால ஒன்றுமே செய்யலாது. ஓகே சந்தோஷம் சந்தோஷம். குடிச்சா அப்புறம் கேட்குறானுங்க. ஓகே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குமே. யாராக்குனவங்க பிடிக்க மாட்டோம் மறக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.